பிரதமரை சந்தித்தார் முதல்வர் பன்னீர்செல்வம். தமிழர்களின் உணர்வுகளை பிரதமரிடம் எடுத்துரைப்பேன் என்று கூறிவிட்டு நேற்று இரவு இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் டெல்லிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம். இந்த நிலையில் அவர் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து பிரதமருடைய அலுவலகம் நோக்கி சற்று நேரத்திற்கு முன்னர் புறப்பட்டு தற்பொழுது பிரதமரை சந்தித்து விட்டார் என்ற தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. கள விவரங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக எமது செய்தியாளர் சலீம் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சலீம், பிரதமர் மோடியை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்து விட்டார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது பிரதமர் அலுவலகத்தில் என்ன நிலவரம் நீடிக்கிறது? சலீம், ஓவர் டு யூ. சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சந்திப்பு நடைபெறுவது பிரதமருடைய இல்லத்தில். பிரதமருடைய இல்லம் என்பது தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தான் என்பதால் 10 நிமிடத்தில் தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரின் அதாவது வீட்டினுள் சென்று விட்டார். ஒரு 10-20 போல இருக்கும், வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. சரியாக 10:30 மணிக்கு சந்திப்பு நடைபெற்று விட்டது. இப்பொழுது சந்தித்து பேசி வருகிறார்கள். 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் கூட போனாலும் நாம அந்த கான்வாயில பார்க்கலாம், நிறைய பேர் இருந்தாங்க, அதிமுக எம்பிக்கள் கூட இருந்தாங்க. ஆனா பிரதமரை சந்திப்பது என்பது 3 பேருக்கு மட்டும்தான். தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், அப்புறம் தமிழக அரசின் தலைமை செயலாளர், தமிழக அரசின் ஆலோசகர், இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் பிரதமருடைய அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறதா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக பிரதமரை இவர்கள் 3 பேரும் தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார்கள். பிரதான கோரிக்கை என்பது தமிழகத்துல ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. தமிழகத்தில் அதாவது நடைபெற்றுள்ள போராட்டங்கள், டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்கள், இந்த போராட்டத்தின் விவரங்கள், எப்படி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள், போராட்டம் எத்தனை நாளாக எப்படி நடைபெற்று வருகிறது, தமிழக அரசு ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை என்ன, உச்சநீதிமன்றம் செல்லாது என்று அனைத்து தகவல்களையும் பிரதமர் கிட்ட ஒரு அறிக்கையாக, ஒரு மனுவாக தமிழக அரசின் சார்பாக கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க தமிழக அரசு இல்ல வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. சுமார் 15 நிமிடங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலீம், இப்பொழுது பிரதமர் முதல்வருடைய சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த மாநிலமும் இந்த சந்திப்பிற்காகத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த சந்திப்பின் முடிவு தமிழகத்திற்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் தாண்டி புதுச்சேரி, டில்லி வரை மாணவர்களுடைய போராட்டம் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு தமிழகத்திற்கு சாதகமான முடிவு எட்டுவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது? டெல்லி வட்டாரங்கள் இது தொடர்பாக என்ன தகவல்களை நமக்கு தெரிவிக்கின்றன? அதாவது தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து விட்டார் என்பது ஒன்று. ஆனால் மத்திய அரசு இதுவரை என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தார்கள் என்றால், நாங்கள் அவசர சட்டத்தை அவசரப்பட்டு கொண்டு வர விரும்பவில்லை. காரணம், வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துவிடட்டும், பிறகு நாங்கள் அவசர சட்டத்தை பற்றி முடிவு செய்கிறோம் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முடித்ததன் பிறகு மத்திய அரசு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. மத்திய அரசு நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு விட்டால் தமிழக அரசு, அதாவது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பு இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்பொழுது வரப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. நம்ம உச்சநீதிமன்றமே சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். வழக்கமா உச்சநீதிமன்றத்தோட வெப்சைட்ல போய் நம்ம டெய்லி பார்ப்போம், நாளைக்கு தீர்ப்பு இருக்குமா, இல்ல நாளைக்கு தீர்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவோம். ஆனால் இதுவரை என்று தீர்ப்பு அளிக்க போறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. வழக்கு விசாரணை எல்லாம் முடிந்து விட்டது. தீர்ப்பு மட்டும்தான் வரணும். ஆனா தீர்ப்பு தேதி யாருக்கும் தெரியாது. உச்சநீதிமன்றம் தான் அறிவிப்பார்கள். அதற்கு முன்னர் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வருமா? ஏற்கனவே மத்திய அரசு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வராமல் அவசர சட்டம் கொண்டு வர மாட்டோம் என்று. அந்த பாதையில் பயணிக்க போகிறதா, அல்லது தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து விட்டார், உடனே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து விடுகிறோம் என மனதை மாற்றிக்கொள்ள போகிறதா என்று நாம் ஆராய வேண்டியிருக்கும், பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் கூறியது போல இன்னும் சற்று நேரத்திற்கு நாம் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும், எப்படி பிரதமர் முதல்வருடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ அதே முக்கியத்துவம் கொண்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்று மதியம் 1 மணி அளவில் நடைபெறவிருக்கக்கூடிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு அனில் மாதவ் தவே அவருடைய தலைமையில் நடைபெறவிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம். இப்படி அவருடைய தரப்பில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது எவ்வளவு சாதகமாக நமக்கு முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? சலீம், எவ்வளவு பெரிய சாதகமாக நமக்கு அமையும் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, அவசர சட்டம் கொண்டு வரப்பட வேண்டுமானால்
மத்திய அமைச்சரவை கூடணும். மத்திய அமைச்சரவை கூடி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கணும். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த பிறகு அந்த ஃபைலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க. ஜனாதிபதி கையெழுத்திடுவார். ஜனாதிபதி கையெழுத்திட்டு தான் அவசர சட்டம் அமலுக்கு வரும். நாம ஜல்லிக்கட்டை தமிழக அரசு நடத்தலாம். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட கவனிக்கணும். மத்திய அமைச்சரவை இன்று கூடவில்லை. மத்திய அமைச்சரவை கூடினால் அந்த நம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். மாறாக சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரும் அதிகாரிகளும் ஒரு மீட்டிங், வழக்கமா அவங்க எப்ப வேணா சந்திக்கலாம், இன்றும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஜல்லிக்கட்டு தொடர்பான ஃபைல்ஸ் ரெடி பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது விவாதித்து விட்டு பிரதமருக்கு ஆலோசனை கூறுவார்களா, அவசர சட்டம் கொண்டு வரத்தான் சந்திக்கிறார்கள் என அவர்கள் உறுதி செய்யவில்லை என்பதனால் நாம இதற்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூடி பேசிக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூடுகிறது என்றால் தமிழகத்திற்கு நல்ல செய்தி இருக்கிறது என்று அர்த்தம். அது மாதிரியான அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வரவில்லை.